அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமெரிக்காவிலிருந்து கை கால்களில் விலங்கு பூட்டப்பட்ட நிலையில் இந்தியர்கள் வெளிவந்த அதிர்ச்சி வீடியோ வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து கை கால்களில் விலங்கு பூட்டப்பட்டு இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டிருந்தது பல்வேறு தளங்களிலும் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது, சர்ச்சைக்குள்ளாகியிருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பாக மத்திய அமைச்சரும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இன்று 2 மணிக்கு இது தொடர்பாக அவர் விளக்கம் அளிப்பதாகவும் கூறியிருந்தார். இந்நிலையில் அது தொடர்பான வீடியோ வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவின் செயல் மனிதாபிமானமற்றது என்று மக்கள் இந்தியர்கள் கொதித்து எழுந்து வரும் நிலையில் இது தொடர்பான வீடியோ வெளியாகி மேலும் அதிர்ச்சி அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, மிகப்பெரிய சர்ச்சையாகவும் பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சரும் இது தொடர்பாக பேசவிருக்கிறார். முன்பாக இது தொடர்பான வீடியோ வெளியாகி இருக்கிறது. என்ன விவரம்? கடுமையான கண்டனத்துக்குள்ளாகியுள்ள சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியதாக திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோவிலே கைகளில் விலங்கு, கால்களும் பிணைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழலில்தான் விமானத்திலே ஏற்றப்படுகிறார்கள். பின்புறம் இருந்து எடுக்கப்பட்டிருக்கும் வீடியோ காரணமாக விமானத்தில் ஏற்றப்படுபவர்களின் முகங்கள் தெரியவில்லை. ஆனால் இந்த விவகாரத்திலே அமெரிக்காவின் US பார்டர் பெட்ரோல் என சொல்லப்படும் எல்லை பாதுகாப்பு படையின் தலைவரான மைக்கேல் பேங்க்ஸ் குறிப்பிட்டிருக்கும் விவரங்கள் என்னவென்றால், இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக இங்கே வந்து குடியேறியவர்களை நாங்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறோம். இதுதான் ஃபார்தஸ்ட், அதாவது மிகவும் அதிக தூரத்துக்கு நாங்கள் சட்டவிரோதமாக நமது நாட்டில் குடியேறியவர்களை கொண்டு வந்து விட்டு வந்த பணி என குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது பெரும்பாலும் இதுவரை தென் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தான் டொனால்டு டிரம்ப் அதிபராக பதவியேற்ற பிறகு திரும்ப அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது இந்தியாவுக்கு வந்துள்ள முதல் விமானம் என்பது குறிப்பிடத்தக்கது. 104 நபர்கள் அதிலே இருந்தார்கள். அமெரிக்க விமானப்படை விமானத்திலே வீரர்கள் பலரை வரிசையாக கொண்டு சென்று விமானத்தில் ஏற்றுவது அந்த வீடியோவிலே காட்டப்பட்டுள்ளது. அப்போது அவர்களுடைய கைகள் மற்றும் கால்களிலே விலங்குகள் பிணைக்கப்பட்டுள்ளது தெளிவாக தெரிகிறது. பின்னர் அமெரிக்க வீரர்கள் தங்களுடைய பைகளுடன் அந்த விமானத்திலே ஏறுகிறார்கள். பின்னர் இந்த விமானம் அங்கிருந்து புறப்படுகிறது. இதில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், அமெரிக்க US பார்டர் பெட்ரோல் என சொல்லப்பட்டிருக்கும் அந்த அமைப்பின் தலைவர் மைக்கேல் பேங்க்ஸ் தெரிவித்திருப்பது, நாங்கள் வெற்றிகரமாக இந்தியாவிலிருந்து இங்கே சட்டவிரோதமாக வந்து குடியேறியவர்களை அங்கே திருப்பி அழைத்து சென்று அங்கே விட்டுவிட்டோம் என குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஏலியன்ஸ் என்ற வார்த்தையும் இதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் என்பதால் அவர்களை ஏலியன்ஸ் என குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், சட்டவிரோதமாக வந்தவர்கள் என குறிப்பிட்டு அவர்களை அங்கே நாங்கள் அவர்களுடைய நாட்டுக்கே கொண்டு சென்று விட்டு வந்திருக்கிறோம், வெற்றிகரமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்றால், கைகளிலே விலங்கு, கால்களிலே விலங்கு என மனிதாபிமானமற்ற முறையிலே இந்தியர்கள் விமானத்தில் ஏற்றப்பட்டு இங்கே கொண்டு வந்து பஞ்சாபில் உள்ள அமிர்தசர் விமான நிலையத்திலே அவர்கள் இறக்கவிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான். அமெரிக்காவுக்கு அவர்கள் நாட்டிலே சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திரும்ப அனுப்புவதற்கான உரிமை இருக்கிறது. அவர்களை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கான தார்மீக கடமையும் இந்தியாவுக்கு அமெரிக்காவுடன் உள்ள ஒப்பந்தம் காரணமாக உள்ளது. ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலே அமெரிக்காவிலிருந்து கட்டாயமாக திருப்பி அனுப்பப்படுபவர்களை எதற்காக கைகளில் விலங்கு மற்றும் கால்களில் விலங்கு என்று மனிதாபிமானமற்ற முறையிலே நடத்த வேண்டும்? அவர்கள் எந்த அளவுக்கு சிரமத்துக்குள்ளாகி இருப்பார்கள்? மனிதாபிமானமற்ற செயல் இது, மனித உரிமைகளை மீறும் செயல் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை குற்றவாளிகள் என கருதி இத்தகைய நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆகவேதான் இதற்கு கடும் எதிர்ப்பு மற்றும் கண்டனம் கிளம்பி இருக்கிறது. இந்தியாவுக்கு அவர்களை கொண்டு வந்து விடுவதை பற்றி விட்டுவிடலாம். ஆனால் அப்படி அவர்கள் கொண்டு வரும்போது ஏன் கைகளையும் கால்களையும் விலங்குகளால் பிணைக்க வேண்டும்? ஏன் அவர்களை விமானப்படை விமானத்திலே கொண்டு வர வேண்டும்? ஏன் வசதிகள் அதிகம் கொண்ட சாதாரணமாக பயணிகள் பயணிக்கும் விமானத்திலே ஏன் கொண்டு வரக்கூடாது என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த அமெரிக்க விமானப்படை விமானம் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு
பல இடங்களில் நின்று அதன் பிறகு பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸ் வந்து சேர்ந்திருக்கிறது. இதே பயணிகள் விமானம் ஒன்றை சார்ட்டர் பிளைட் என சொல்லப்படும் அது போன்ற ஒப்பந்த விமானம் ஒன்றை கொண்டு வந்து அதிலே இவர்களை திருப்பி அனுப்பியிருந்தால் சிரமமின்றி இவர்கள் சுலபமாக இங்கே வந்து சேர்ந்திருப்பார்கள். மேலும் கைகால்களிலே விலங்கு என்று அவமானம் மற்றும் மனிதாபிமான அற்ற முறையிலே அவர்களுக்கு பயணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கும். இதற்குத்தான் நாடாளுமன்றத்திலே கடும் கண்டனம் கிளம்பியிருக்கிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே ஒத்திவைப்புகள் நடைபெற்று கடுமையான எதிர்ப்பு இதற்கு எழுந்திருப்பதால் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 2 மணிக்கு இது தொடர்பாக விளக்கம் அளிக்க இருக்கிறார். அத்தகைய சர்ச்சை தான் இந்த வீடியோ மற்றும் இந்த நடவடிக்கைகள் உண்டாக்கியிருக்கிறது. அமெரிக்காவில் இதுபோல் ஏற்கனவே செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட இல்லீகல் ஏலியன்ஸ் டு இந்தியா என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அளவு என்ன தண்டனைக்குரிய குற்றம் செய்தார்கள் அவர்கள் என்பதாக இது போன்றதொரு மனிதாபிமானமற்ற விலங்கு பூட்டி அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி நிச்சயமாக எழுகிறது. இதற்கு அமெரிக்க தரப்பிலிருந்து பதிலை பெற்றுத்தர வேண்டும் நமது வெளியுறவுத்துறை. மத்திய அரசும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். 2 மணிக்கு அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கணபதி, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.